எண்ணற்ற நன்மைகளையும் நாங்கள் யோசித்து பார்க்க ஆவியானவரே எங்கள் மாத்திரே நீ வந்தமைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உம்மை நினைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு வாயின் வார்த்தைகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி திருவாசத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை நீங்கள் அழைத்திருக்கீங்க, அதற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி கிருபை தாங்க சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய வசனம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற வசனத்தின் மூலமாக எங்களுடைய ஆண்டு இடைப்படுகிறதா இருக்கின்ற 23ஆம் வசனம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். வேதத்து முழுவதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உடைய பிரசனம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எல்லா வேத பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருப்பதை பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவர் ஏன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார்ன்னு சொன்னால், துவக்கத்தில் ஆண்டவர் ஆதியில வானத்தையும் பூமியும் படைக்க முன்பாக, இந்த படைப்புகளெல்லாம் செய்யும் முன்பாக ஆண்டுடைய எண்ணம், அவருடைய விருப்பம், மன விருப்பம். இந்த பாடலில் கூட மன விருப்பத்தை குறித்து சொல்லப்படுற ஒரு பாடல். அந்த விருப்பத்தை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 குறிப்புகள் வாக்கு தத்துவத்தின் மூலமாக நமக்கு வருவதற்காகவும் ஆண்டுடைய விருப்பம், காட்ஸ் டிசையர். இரண்டாவதாக பார்த்தா ஆண்டுடைய தீர்மானம், காட்ஸ் டிசிஷன். மூன்றாவதாக காட்ஸ் டியிட்டி, அவருடைய தெய்வீக தன்மை. நான்காவதாக பார்க்கும்போது கடவுளுடைய வசிக்கும் இடம், dwelling place, God's dwelling place. அப்போ இந்த 4 குறிப்பு மூலமாக இதில் நம்ம என்ன அறிஞ்சு கொள்கிறோம் அப்படின்னா, இம்மானுவேலாய் இருக்கின்ற ஒரு கடவுள், கர்த்தர் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டுடைய விருப்பம் என்னன்னா, ஆண்டுடைய படைப்பில் படைச்சு முடிச்ச உடனே, படிப்புக்கு முன்பாகவே அவருடைய யோசனை என்னவா இருந்துச்சு, அந்த ஒரிஜினல் பிளான் ஆஃப் காட்னு சொல்லப்படுறது, மனிதனை தன்னுடைய சாயலில் ஒரு ரூபத்தில் படைக்கணும். அந்த உருவாக்கும் பொழுது, அவர் உருவாக்கும் பொழுது அதில் உருவாக்குற வந்து ஒரு பொம்மையை வரைகிறார். ஓகே, மண்ணினால் ஒரு பொம்மையை வரைகிற ஆதாரம் படைக்கப்படும். அது உருவாக்கப்படுது. ஹி ஃபார்ம்ட் என்று சொல்லுகிற வார்த்தை. அதுக்கு வார்த்தை எபிரேய வார்த்தை யாத்சார் என்ற வார்த்தை, அப்படின்னா மோல்ட்னு அர்த்தம். அதை மண்ணினால் பிசைஞ்சு ஒரு உருவத்தை, ஒரு சரீரத்தை படைச்சார், உருவாக்கினார். அடுத்ததாக அவர் செய்தது அதை உருவாக்கினதுல தன்னுடைய சுவாசத்தை அவர் ஊதுகிறார். த பிரெத் ஆஃப் லைஃப், ஒரு மூச்சுக்கு தன்னுடைய சுவாசம், அது உயிருக்கு ஒரு சுவாசத்தை ஊதுகிறார். அது என்ன நடக்குதுன்னா, அந்த சுவாசத்தின் மூலமாக பிறக்கின்றது தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய ஆவி. தன்னுடைய ஆவியை ஊற்றும் பொழுது ஆத்மா பிறப்பிக்கப்படுது. ஸோ ஒரு ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒரு மனுஷனுக்குள்ளாக உருவாகிறார். The inner man is created. அப்போ தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று சொன்ன வார்த்தை, created. ஸோ அதுக்கு இந்த become a human being, he became, அப்படின்னா ஒரு ஜீவ சுவாசமாக, ஜீவ மனிதனாக அவன் மாறுவதை குறித்து பார்க்கலாம். அப்படின்னா ஹாயா என்றது வார்த்தை, கம் டு பாஸ், அது நிறைவேறப்பட்டது என்று சொல்லப்படுது. ஒரு லிவிங் பீயிங், அவன் ஒரு ஒரு ஜீவன் உள்ள ஒரு மனிதனாக மாறினார். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுதுமே அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய ஜீவன் மாத்திரமில்லை, அவருடைய சரீரம் மாத்திரமில்லை, ஆவி நமக்குள்ளே இருக்கணும். அவருடைய ஆவியை நம்ம மேலே ஊற்றினார். ஸோ ஆண்டவர் எப்படி நம்மளோட இடைப்படுறாருன்னா, அந்த ஆவியோடு தான். ஆண்டவர் ஆவியானவர். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறது சொன்னோம் இல்லைங்களா. முழு பூமியை அழிக்கப்பட்டது பிசாசினால், லூசிஃபர்னால முழு பூமியை எப்படி சிருஷ்டித்தார முதல் சிருஷ்டிப்ப, இந்த முதல் வசனத்தில் முதல் வசனத்தில் ஒரு சிருஷ்டிப்பு ஆல்ரெடி செய்து வச்சிருந்தார். பிசாச, அதாவது லூசிஃபர் ஒரு பெரிய தேவ தூதன், தனக்கு வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் ஒரு ஆளுகை செய்யும்படியான ஒரு பெரிய அஸ்திபாரத்தை அவனுக்கு கொடுத்து, அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, ரொம்ப அழகானவன், அருமையானவன், அவனுக்கு நிறைய பேரெல்லாம் அழகாக ஆட்டு சூட்டுகிறார். ஸோ அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தோடனே கடவுள் போல மாறிடணும்னு யோசித்தான்.
அப்பயே ஆண்டுட்டாரு, அவனை தள்ளிட்டார். அந்த கோபம் தனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கோபம் அந்த முழு இயற்கையை அழிச்சிட்டாங்க. இந்த முழு பூமியே ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருள் சூழ்ந்ததாக காணப்பட்டது. சாண்டர் மீண்டுமாக அவர் கட்டும் பொழுது அந்த மனிதனை உருவாக்குறாரு, ஒவ்வொரு நாள் படைக்கிறார். அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம படைப்பின் பழையில பார்க்கணும். ஸோ அந்த ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்ததுனால, ஆவி அவனுக்கு கொடுத்ததுனால, ஆவியானவர் ஆகிய ஆண்டவர் தன்னோடு இடைப்படணும். அவருடைய நோக்கம் என்ன? மனிதனோட நடை போடணும், மனிதனோட பேசணும், மனிதனோட வாழணும், அவனோட நானே இணைஞ்சு கொள்ளணும். எல்லா சிருஷ்டிக்கும் படித்தாரு, எல்லா சிருஷ்டிக்கும் தன்னோட பேசலை. ஆனால் மனித படிக்கும்போது முகமுகமாய் பேசும்படியாக மாலை வேளையில் ஆதாமோட ஏவாளோட நடந்து போனார்னு சொல்லப்படுது. அது வழக்கமான ஒரு அனுபவம். அதான் ஆண்டவருக்குள்ளாக நீடித்து இருந்திருக்கும். ஆனால் உடனடியாக அவன் விழுந்து போனதுனால நினைச்சாங்க எல்லா ஆவற்றையும் இழந்து போயிட்டான். ஆனால் ஆண்டவர் இல்லை, என்ன சொல்லிட்டார்? தண்டனை கொடுத்த உடனே உன் மூலமாய் வருகிற வித்து, பெண்ணின் வித்து மூலமாய் ரட்சிப்பு வரும், ஒரு ரட்சகரை அனுப்புவேன். யோசிச்சு பாருங்க, 4000 வருஷத்துக்கு பிறகுதான் ரட்சகர் வருகிறார், ஆண்டவராகி இம்மானுவேல். வேதம் முழுதும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆபிராமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. நேற்று கூட ஜெரி ஷேர் பண்ணாங்க. ஸோ ஆண்டவர் ஆதியிலே அவர் துவங்கின அந்த காரியம் ஆபிரகாம் மூலமாக, ஈசாக்கின் மூலமாக, யாக்கோபின் மூலமாக, அந்த சந்ததிகள் மூலமாக, தாவீதின் யூதாவின் சந்ததி மூலமாய் வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நிறைவேறப்பட்டது. பார்க்கணும் மேசியா வருவதை குறித்து, ரட்சகர் வருவதை குறித்து. அவர் யார்? அவருடைய பேர் என்ன வைக்கணும்? இயேசு என்று பேர் எடுங்க. அப்படின்னா அர்த்தம் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், ரட்சகர். ஸோ ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அவர் இம்மானுவேலாக இருக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வேதம் முழுதும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுது, எனக்காக ஒரு கூடாரத்தை கட்டு. ஏன்னா ஆதாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்க போவாங்கன்னு ஆல்ரெடி முன்ன சொன்னார். 4000 வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பாங்கன்னு முன்னாடி சொல்லிட்டார். அந்த நடைபெற்றது. அவங்களை விடுவிப்பேன்னு சொன்னார். மனம் திரும்பும் பொழுது விடுவிக்க மோசே என்ற ஆளை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த சரித்திரத்தை நீங்கள் கோர்வையாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, இந்த நாட்களை நாங்கள் அதிகமாக அதை படித்தோம், அதனுடைய அர்த்தத்தை ஆழ்ந்து புரிந்து கொண்டோம். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் மாறவே இல்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆபிரகாமோடு பேசுகிறார், யாக்கோபோட பேசுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் இருக்குது. நான் உங்களோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விட்றேன். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:2 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அழைக்கிறார். நீ போ, உனக்கு தெரியாத தேசத்தில், நீ போகாத இடத்துல உன் தகப்பன் போகாமல் போயிட்டான். தேராதான் ஆண்டவர் அழைச்சார். முதல்ல ஊருன்ற தேசத்துலேருந்து 6 வரைக்கும் வந்து அங்கே நின்று அங்கே செட்டில்மெண்ட் ஆகிட்டார். அவனுடைய அழைப்பை கீழ்ப்படியில ஆபிரகாமை எழுப்புறார். அவர் செத்த பிறகு எழுப்புறார், அழைக்கிறார், நீ எனக்காக வா. ஸோ போன்னு சொன்னோடனே நான் உன்னோடு கூட இருப்பேன். சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் உன்னோடு கொடுப்பேன். நீ தனியாக போவதில்லப்பா, உனக்கு அறியாத தேசத்துக்கு நீ கூப்பிட்டு போகிறேன். ஆனால் உன்னுக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக ஈசாக்கு கூட சொல்கிறார், எகிப்துக்கு நீ போகாத. 26ஆம் அதிகாரம் 3:5 பார்ப்போம். நீ போகாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ இந்த இடத்துல தான் சுதந்திரிப்ப. இந்த கானான் தேசத்தில் உன் தகப்பனுக்கு சொன்ன வார்த்தையை நான் நீ நிறைவேற்றுவேன். அடுத்ததாக சொல்லுகிற வார்த்தை யாக்கோபுக்கு சொல்லும் பொழுது, போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யாக்கோபு, நீ திருப்பி நீ உன்னுடைய பிதாக்களுடைய இடத்துக்கு வருவ, நான் உன்னோடு கொடுப்பேன். நீ போவ, நீ திரும்பி வருவேன். அதே போல மோசேயிடம் சொல்கிறார். மோசேகிட்ட கூட யாத்ரா 3:10-12 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த ஆண்டவர் எரிகிற அந்த முச்செடியில் ஆண்டவர் பேசும்போது, நான் உன்னை பார்வோன்ட்டு அனுப்புகிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்றைக்கு யாரோட நம்ம இருக்கிறோம்? யாரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? இம்மானுவேலாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்க அவர் சொல்வதை பார்க்கிறோம். மோசேயுடைய வாயோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். யோசுவாட்ட சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். சாமுவேல்கிட்டேருந்து சவுலுக்கிட்டேருந்து தாவீதும் சாலமோன்ட்ட சொல்லி, அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கூட சொல்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசையா உடைய புத்தகத்தில் கூட 41ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனம், நான் உன்னோடு கூட, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் செய்வேன், என்னுடைய நீதி வலதுக்கரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதித்து பார்ப்பேன்.
பவுலோடு கூட சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 13:11 நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போ. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொன்ன அவருடைய வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன், இம்மானுவேலாக இருப்பேன். நித்தியமான ஒரு உடன்படிக்கை நான் செய்திருக்கேன், உன்னோட கூட இருப்பேன். என்னை பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில நான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். காலையில் அவர் என்ன 4 குறிப்பை உங்களுக்கு சொன்னேன். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற மன விருப்பம், அவருடைய மன எண்ணம், அவர் மன ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கணும். இப்போ என்ன, நம்முடைய சரீரமே ஆண்டுடைய ஆலயமாக. ஒரு தடவை ஆண்டரை ஏற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கையில் அவர் நம்மோடு தங்கியிருப்பார். நம்ம அவரோடு ஐக்கியப்பட்டால் தான் அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சந்ததிகளை நம்ம வாசித்து வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்ததியும் ஆண்டர் நியமித்து அந்த சந்ததியில் இது நடக்கணும் சரி. இப்போ இந்த சந்ததி, இப்போ நம்ம எல்லாரும் அவருடைய சந்ததியெலாம் இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சரித்திரத்தை எழுதிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் எழுதப்படுகிறது நம்ம புத்தகத்தில். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், எவ்வளோ மணி நேரம் ஆண்டவரோடு செலவிடுகிறோம், அவருடைய வசனத்தில் மாத்திரம் இல்லை, அவரோட எத்தனை மணி நேரம் நம்ம அவருடைய ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவர் ரொம்ப முக்கியம். 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு, எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு இருக்கணும்? ஆண்டவர் கேள்வி கேட்பார். உனக்கு இலவசமாக 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளில் கொடுத்தனே, ஒரு வருஷத்தில் 365 நாள் கொடுத்தனே, எத்தனை மணி நேரம் எனக்காக நீ செலவிட்ட, எனக்காக என்ன செய்தாய்? கேட்குற கேள்வி ஆண்டவர் செய்வார். ஆண்டுடைய முடிவென அவர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொல்கிற ஒரு தீர்மானம். இட்ஸ் அ டிசிஷன் that God made that he wants to stay with us. அந்த பழைய ஏற்பாட்டு முழுசும் செய்து இம்மானுவேல் இப்போ எங்கே இருக்காரு? நம்ம உள்ளத்தில் இருக்கார், நம்மோடு இருக்கார். நம்ம எங்கே போனாலும் நம்மோடு வருகிறார், நம்ம என்ன செய்தாலும் அதை ஈடுபடுகிறார். சரிங்களா? ஸோ எல்லாவற்றிலும் அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. தேவாதி தேவன், அவர் தெய்வ தன்மை நமக்குள்ளே இருக்கு. கிறிஸ்துவை போல, ஆண்டவரை போல நம்ம மாற, அவருடைய சுபாவங்களை போல மாற விருப்பப்படுறார். நம்முடைய வீடு, நம்முடைய உள்ளம் அவருடைய டுவெல்லிங் பிளேஸ், அவருடைய தங்கும் இடம். இந்த பரிசுத்தமான இந்த ஆலயத்தை ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காலவெளியிலே அவர் நம்மை உருவாக்கினார், நம்மை சிருஷ்டித்தார், நம்மை பெயர் சொல்லி அழைத்தார், நம்மை ரட்சித்தார். நாம் அவருக்குரியவர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய ஜனங்கள் உண்மை நோக்கி உபத்திரவங்கள் இருக்கும் பொழுது நீர் அவருடைய கண்ணீரை பார்த்தீர் சுவாமி. அவருடைய சத்தத்தை நீங்கள் சரி கொடுத்தீங்க, அவங்களுடைய பிரச்சனையை அறிந்தீங்க ஆண்டவரே. துரிதமாய் வந்து அவங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் அவங்க கஷ்டப்படும் பொழுது நீங்கள் வந்து அவங்களை ரட்சிப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வசனம் நிறைவேறப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உடைய மன விருப்பத்தை, உடைய மன ஏக்கத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க சுவாமி. God, you decided to share your desire to us, that you want to be with us. Lord, you want to make a decision and you told us about it, that you want to be beside us. In everything that we do, you want to be part of that decision. You decided to be that, Lord. We thank you, Lord, for coming into this world with your whole body and mind, leaving behind the great, wonderful, heavenly place. You became sin for us. You humbled yourself and you came down into this world. We are grateful. And you made our home, our life, our family, our soul, your dwelling place. நீர் தங்கும் இடமாக எங்களுடைய உள்ளத்தை நீங்கள் வைத்துக் கொண்டீங்க. நாங்கள் எங்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை சுவாமி, உமண்டை இருந்தால் போதும். எங்களோடு நீங்கள் நடைபோட, எங்களோடு நீங்கள் பேச, எங்களோடு தரித்திருக்க, ஒவ்வொரு நாளில் எங்களோடு காத்திருக்கீங்க சுவாமி. நாங்கள் எங்கெல்லாம் செலுகிறோம், உங்களை சுமந்து செலுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுடைய பேச்சில், எங்களுடைய நடத்தையில், எங்கள் வழியில், எங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நீங்கள் வாங்க ஆண்டவரே. இந்த காலநிலையிலே தாழ்த்தி விட்டு கொடுக்குறோம். எங்களை எடுத்து ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்தில்
இம்மானுவேலாகிய தேவன் எங்களோடு இருக்கும்படியாய் எப்பொழுதுமே எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் எங்களை இறுகி பிடித்து கொள்ள எங்களை அணைத்து கொள்ள எங்களை ஆசீர்வதிங்க. புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. உங்களுடைய மன ஏக்கங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்படட்டும். இப்படி கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்காக என்ன திட்டங்களை வச்சிருக்கிறோ அதெல்லாம் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். நீரே எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த அதிகாலையிலே உங்களுடைய முகத்தை தேட எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி. இப்படி கிருபையால் நிரப்புங்க சுவாமி. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என்